உலக சினிமா திரைப்படங்கள் என்ன ஃபிலிமெல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1999 ரிலீஸ் ஆன ஐஸ் ஒயிட் ஷர்ட். இந்த படத்தோட இயக்குனர் ஸ்டான்லி குப்ரிக், இந்த படத்தோட ஹீரோ டாம் க்ரூஸ், இந்த படத்தோட ஹீரோயின் நிக்கோல் கிட்மேன். இந்த படத்தோட தீம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்பிக்கையை பேஸ் பண்ணியிருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும்ன்றது தான் இந்த படத்தோட தீம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். டாம் க்ரூஸ் டாக்டர் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. டாம் க்ரூஸோட ஒய்ஃபா நிக்கோல் கிட்மேன் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் 5 வயசில் ஒரு பொண்ணு இருப்பாங்க. டாம் க்ரூஸ் இந்த படத்தில் டாக்டராக இருப்பார். அதனால் அவரோட பேஷண்ட்டாக வர ஒரு பணக்காரர் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு அழைப்பார். டாம் க்ரூஸோட ஒய்ஃபும் அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போவாங்க. பார்ட்டிக்கு போகும்போது டாம் க்ரூஸ் தன்னோட பழைய நண்பனை பார்ப்பாரு. அந்த பழைய நண்பன் பியானோ வாசிச்சுட்டு இருப்பார் அந்த பார்ட்டியில். இவங்க 2 பேரும் பார்த்து பேசிப்பாங்க. இந்த டைமில் டாம் க்ரூஸ் அவங்களோட ஒய்ஃபு தனியாக இருப்பாங்க. அப்போ ஒரு பெரியவர் அவங்கக்கிட்ட அன்பாக பேசி அவங்கள உடல் உறவு பண்ணலாமான்னு கேட்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை மறுத்துருவாங்க. இதே டைமில் டாம் க்ரூஸ் கிட்டேயும் ஒரு 2 பொண்ணுங்க வந்து உடல் உறவு வச்சுக்கலாம்னு கேட்பாங்க. டாம் க்ரூஸ் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவார். இந்த டைமில் டாம் க்ரூஸை இன்வைட் பண்ண அந்த பேஷண்ட்டை டாம் க்ரூஸை அர்ஜென்ட்டாக கூப்பிடுவார். டாம் க்ரூஸ் ஓடி போய் பார்த்தா அந்த பேஷண்ட் லவ் பண்ணுற பொண்ணு ஓவர் டோஸ் ஆகி மயக்கத்தில் இருப்பாங்க. டாம் க்ரூஸ் தான் அவங்களை காப்பாற்றுவார். இந்த இடத்துல பின்னாடி ஒரு ஓவியம் இருக்கும். அந்த ஓவியம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஓவர் டோஸ் ஆகியிருக்கிற பொண்ணு படுத்துட்டு இருப்பாங்க. டாம் க்ரூஸ் அந்த பொண்ணை காப்பாற்றினதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவார்னா, நல்லபடியாக இந்த பொண்ணை இங்கேயே காப்பாற்றிட்டீங்க, வெளியே யாருக்கும் தெரியாது, வெளியே தெரிஞ்சுதான் மானம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா டாம் க்ரூஸ் அவங்க ஒய்ஃபும் தங்களோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா 2 பேரும் கஞ்சா அடிப்பாங்க. கஞ்சா அடிச்சுட்டு தான் மனசில் நிறைவேறாத ஆசைகளை பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ டாம் க்ரூஸோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போன வருஷம் ஒரு ஆஃபீஸரை பார்த்தேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் உன்னையும் நம்ம பொண்ணையும் விட்டுட்டு அவங்க கூடயே போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் என் மனசு அதுக்கு சம்மதிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டோம்னா டாம் க்ரூஸுக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த டைமில் டாம் க்ரூஸ்க்கு ஒரு ஃபோன் வரும். டாம் க்ரூஸோட பேஷண்ட் வேற ஒருத்தவங்க என்னோட அப்பா இறக்குற மாதிரி இருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. டாம் க்ரூஸ் அங்கே போவார். அதுக்குள்ளே அந்த பேஷண்டோட அப்பா இறந்துருப்பார். அந்த பேஷண்ட் டாம் க்ரூஸ் கிட்ட உடல் உறவு பண்ணலான்னு இருப்பாங்க. டாம் க்ரூஸ் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து வருவார். நடந்து வந்தோடனே ஒரு விலை மாதுவை சந்திப்பார். ஒரு விலை மாதை சந்திச்சோடனே உடல் உறவு பண்ணலான்னு இருப்பாங்க. அந்த டைமில் டாம் க்ரூஸோட மனைவி கால் பண்ணுவாங்க. இவருக்கு உடனே மைண்டு மாறி மறுபடியும் நடந்து போவார். நடந்து போய் கிறிஸ்மஸ் பார்ட்டியில் சந்தித்த தன்னோட பழைய நண்பனை பார்ப்பார். அந்த நண்பன் என்ன சொல்லுவான்னா, ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. இந்த நிகழ்ச்சி என்னென்னா, எல்லோரும் மாஸ்க் போட்டு ஒரு உடை போட்டுட்டு வருவாங்க. யார் வேணா யாருக்கிட்ட வேணா உடல் உறவு வச்சுக்கலாம், ஆனால் யாருன்னு ஃபேஸ் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த நிகழ்ச்சி வரத்துக்கு பாஸ்வேர்டு தெரியணும். நான் இந்த நிகழ்ச்சியில் பியானோ வாசிக்கிறதால எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், அவனுக்கு பாஸ்வேர்டு சொல்கிறேன்னு ஒரு பாஸ்வேர்டு சொல்லுவார். டாம் க்ரூஸ் அந்த பாஸ்வேர்டு கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வர ஒரு உடைகள் வாங்க கடைக்கு போவார். அந்த உடைகள் வாங்க கடைக்கு போகும்போது அந்த கடையோட ஓனரோட பொண்ணை 2 பேர் சிலுமிஷம் பண்ணுவாங்க. அந்த கடையோட ஓனர் அந்த 2 பேரும் அடித்து வெளியே தத்துவார். அதுக்கப்புறமா டாம் க்ரூஸ்க்கு உடைகள் தருவார். டாம் க்ரூஸ் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போவார். அந்த நிகழ்ச்சிக்கு போனதுக்கப்புறமா ஒரு பொண்ணு டாம் க்ரூஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப ஆபத்தான இடம், நீ எதுக்காக இங்கே வந்த, இங்கேருந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த நிகழ்ச்சியில் இருக்கவங்க டாம் க்ரூஸை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வெளியாளுன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு கேட்பாங்க. டாம் க்ரூஸ் பாஸ்வேர்டு சொல்லுவார். அது நீ உள்ளே வரத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அதை சொல்லுன்னு கேட்பாங்க. டாம் க்ரூஸ்க்கு அது தெரியாது. உடனே முகமூடி போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு டாம் க்ரூஸ் வந்து காப்பாற்றுவாங்க. டாம் க்ரூஸ்க்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. டாம் க்ரூஸ் அந்த இடத்த விட்டு போயிடுவார். யார் இந்த பொண்ணு, நம்ம முதல்ல போகும்போது இங்கே வராதிங்கன்னு சொல்லிச்சு, அப்புறமா நம்மளை காப்பாற்றிச்சு, ஒரே சந்தேகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு போவார். அவங்க மனைவி கனவுலேருந்து எழுந்து, என் கனவுல நிறைய ஆண்கள் என் கூட உடலுறவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதை நீ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு தன்னோட கணவன்கிட்ட சொல்லுவாங்க. மறுநாள் டாம் க்ரூஸ் எழுந்து அந்த உடைகளை கொண்டு போய் அந்த கடையில் கொடுப்பாரு. கடையில் கொடுக்கும்போது தன்னோட பெண்ணை முன்னாடி சில்மிஷம் பண்ண பசங்களை அடித்து துரத்துன அந்த முதலாளி இந்த டைம் அந்த 2 சில்மிஷம் பண்ண பசங்க கிட்ட அன்பாக பேசுவார். அதுக்கப்புறமா நிகழ்ச்சியை பற்றி சொன்ன தன்னோட நண்பனை தேடி போவார். அந்த நண்பன் வேற எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இருக்க ரிசப்ஷன் ஆள் சொல்லுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது, டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அதுக்கப்புறமா நம்மளை காப்பாற்றின பொண்ணு யாருன்னு யோசிச்சுட்டே இருப்பார். ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது ஒரு பொண்ணு இறந்ததாக இருக்கும். உடனே மார்ச்சரியில் போய் பார்த்தா இவர் முதல்ல போதையில் இருந்து காப்பாற்றின அந்த பொண்ணு தான் இறந்துருப்பாங்க. உடனே அந்த பேஷண்ட்டை போய் அணுகுவார். அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவார்னா, அந்த நிகழ்ச்சிக்கு நானும் அந்த பொண்ணு தான் வந்தோம், உன்னை நாங்கள் தான் பார்த்தோம், அந்த பொண்ணு அவங்க எதுவும் பண்ணலை, அந்த பொண்ணு மது போதை அதிகமாக இருந்ததால் தான் இறந்து போச்சுன்னு சொல்கிறாரு. டாம் க்ரூஸ் மனக்கலக்கமாக தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 நாட்கள் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே தன்னோட மனைவி கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவங்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்காக
பர்ச்சேஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அங்கே டாம் க்ரூஸ் தன்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கலாம், நடந்தது எல்லாம் நடந்தபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் கடைசியாக சேர்ந்துருவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய இடத்துல கண்ணாடிகள்லாம் இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட ரியல் லைஃப்பையும் இது குறிக்குது. அதனால தான் நிறைய இடத்துல கண்ணாடி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இருக்க மாஸ்க் எதை குறிக்குதுன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள ஒரு விஷயத்தை மறைச்சிட்டே இருக்கான். தம்பதிகளாக இருக்கிறவங்க ஒளிவு மறைவு இல்லாமல் நம்பிக்கையோடு வாழணும் அப்படின்றது தான் இந்த மாஸ்க்கு குறிக்குது. ஸ்டான்லி குப்ரிக் எடுத்த கடைசி படத்தோட கடைசி டைலாக் என்னென்னா ஃபக். இது எதை குறிக்குதுன்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போடும்போது உடல் உறவு பண்ணால் அந்த சண்டைகள் சமாதானமாகி அவங்க மறுபடியும் சேருவாங்க. அதை தான் குறிக்குது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கும். அதில் இந்த ஹீரோவும் இந்த ஹீரோயினும் பிரிவாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக தான் அவங்க ஒன்று சேருவாங்க. இந்த படத்தோட ஹீரோயினை ஒரு நேவி ஆஃபீஸர் உடல் உறவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டான்லி குப்ரிக் கிட்டத்தட்ட 6 நாள் இந்த சீன் எடுத்தார். இந்த சீன் எடுக்கும்போது நிக்கோல் கிட்மன் அவங்களோட ஹஸ்பண்டான டாம் க்ரூஸ் அலோவ் பண்ணவே இல்லை. நிக்கோல் கிட்மன் கிட்ட ஸ்டான்லி குப்ரிக் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சீன் எடுக்கிறத நீ டாம் க்ரூஸ் கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த 1 நிமிஷம் சீனை ஸ்டான்லி குப்ரிக் 6 நாள் எடுத்தார். இந்த 6 நாளில் உடல் உறவு பண்ணுற மாதிரி 50 பொசிஷன் எடுத்தார். இந்த படத்தில் நிறைய உடல் உறவு சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டான்லி குப்ரிக் பேசிக் இன்ஸ்டன்ட், ஃபேட்டல் அட்ராக்ஷன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு வந்தார். ஸ்டான்லி குப்ரிக் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அதாவது நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பார். இந்த படம் 1927 வெளியான ட்ரீம் ஸ்டோரின்ற ஒரு ஜெர்மன் நாவலை பேஸ் பண்ணி தான் வந்தது. இந்த நாவலோட ரைட்டர் ஆத்தர். இந்த நாவலில் இந்த ரைட்டர் மெயின் ஹீரோவாக இருக்கிறவரை யூத இனத்தை சேர்ந்த மாதிரி வச்சுருந்தாரு. இது எல்லாத்தையும் ஸ்டான்லி குப்ரிக் ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த நாவலை ஸ்டான்லி குப்ரிக் டைரக்டர் 1968 படித்தார். இவருக்கு அப்பயே இதை படமாக பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் 1970 உட்டி ஆலன்ற டைரக்டரை வச்சு தான் எடுக்கணும்னு நினச்சாரு. உட்டி ஆலன் டைரக்டரும் ஆக்டரும் கூட அவரை வச்சு தான் இது காமெடியாக எடுக்கணும்னு நினச்சாரு. அதுக்கப்புறமா எடுக்க முடியாமல் போய் இந்த படம் 1996 தான் எடுத்தார். அப்போ இந்த படத்தை காமெடி ஜானர்லேருந்து ட்ராமாவை கொண்டு போயிட்டார். இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது ஸ்டான்லி குப்ரிக் என்ன வச்சார்னா, ரியல் லைஃப்லேயே தம்பதிகளாக இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. அப்போது டாம் க்ரூஸும் நிக்கோல் கிட்மனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணார். அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தில் நடித்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்டான்லி குப்ரிக் என்ன சொன்னார்னா, இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த படத்தில் கமிட் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். இந்த விதிமுறைக்கு அவங்க ஏற்றுட்டு தான் இந்த படத்தில் நடித்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தம் 400 நாள் நடந்தது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் அதிக ஷூட்டிங் நடந்த ஃபிலிம்னா ஐஸ் ஒயிட் ஷர்ட் தான். ஸ்டான்லி குப்ரிக் ஐஸ் ஒயிட் ஷர்ட் படம் எடுத்துகிட்டு ஐஸ் ஒயிட் ஓப்பன் ஒரு படம் எடுக்கலாம்னு நினச்சாரு. அதுக்குள்ளே ஸ்டான்லி குப்ரிக் இறந்துட்டார். ஸ்டான்லி குப்ரிக் 1999 மார்ச் 1 டாம் க்ரூஸோட ஒய்ஃப் நிக்கோல் கிட்மன் அவங்களை கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரத்தில் ஸ்டான்லி குப்ரிக் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஸ்டான்லி குப்ரிக் மார்ச் மாதத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 5 மாதம் கழிச்சு தான் ஜூலையில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்டான்லி குப்ரிக் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எடிட் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருப்பார், எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறமா ஆடியன்ஸோட ரிவ்யூ வச்சு கூட அதை எடிட் பண்ணுவார். 2001 A Space of Odyssey படம் ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா 19 நிமிஷம் ஃபிலிமை கட் பண்ணார். அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கிளார்க் ஒர்க் ஆரஞ்சு படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த படம் ஷூட்டிங் அப்போது பவுல் தாமஸ் ஆண்டர்சன் டைரக்டர் வந்திருக்காரு. டாம் க்ரூஸ் கிட்ட படம் எடுக்கிறதுக்காக பேச வந்தார். அப்போ பவுல் தாமஸ் ஆண்டர்சன் ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட போயிட்டு என்ன கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ ஸ்டான்லி குப்ரிக் சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இன்னும் நிறைய பேரை வச்சு எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பவுல் தாமஸ் ஆண்டர்சன் டைரக்டர் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டார். இந்த படம் ஷூட்டிங் அப்போ ஸ்டான்லி குப்ரிக் போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எடுத்தார். வெளியாட்கள் யாரையும் உள்ள அலோவ் பண்ணல. எதுக்காகனா, இந்த படம் ஷூட்டிங் அப்போ ஒரு ஜெர்னலிஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு டாம் க்ரூஸை. டாம் க்ரூஸ் பக்கத்தில் ஒரு வயசான ஆள் நின்று இருக்காருன்னு அவர் நினச்சிருக்காரு. அந்த வயசான ஆள் தான் ஸ்டான்லி குப்ரிக். ஸ்டான்லி குப்ரிக் 1980 சைனிங் ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறமா அவர் மீடியாக்கள் சைடே இல்லை. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு தான் மீடியாக்கள் அவர் ஃபோட்டோ பார்த்தாங்க. ரொம்ப ஏஜான மாதிரி இருந்தார். இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி வைரலானதுக்கப்புறமா ஸ்டான்லி குப்ரிக் என்ன பண்ணார்னா, போலீஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணார். சைனிங் படத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்டான்லி குப்ரிக் இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பாஸ்வேர்டுன்றது ஃபெடிலியோன்னு வரும். இது மியூசிக் டைரக்டர் பீத்தோவன் ரைட் பண்ண ஒப்பராவோட நேம். இந்த ஃபெடிலியோக்கு என்ன மீனிங்னா, நம்பிக்கை உள்ள மனைவின்னு மீனிங். இந்த படத்தில் டாம் க்ரூஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார். அதனால் அவருக்கு அல்சர் வந்தது. ஆனால் அதை அவர் ஸ்டான்லி குப்ரிக் டைரக்டர் கிட்ட சொல்லலை. இந்த படத்தில் முகமுடி போட்டு நிறைய பேர் வருவாங்க. இதை இலுமினாட்டை குறிக்கிறதுக்கு தான் ஸ்டான்லி குப்ரிக் எடுத்திருக்காருன்னு அந்த டைமில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த இலுமினாட்டை பேஸ் பண்ணி எடுத்ததால் தான் ஸ்டான்லி குப்ரிக்கை இலுமினாட்டை கொலை பண்ணிட்டதாகவும் அந்த டைமில் நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. இந்த படத்தில் ஸ்டான்லி குப்ரிக் என்ன பண்ணார்னா, டாம் க்ரூஸ் நடிகரை கூப்பிட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார். டாம் க்ரூஸும் ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் நிக்கோல் கிட்மன் கிட்ட போயிட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பில் மறைக்கிற விஷயம்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் சொன்னாங்க. அவங்களும் தன்னோட லைஃப்பில் இருந்த நிறைய விஷயங்களை ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட ஷேர் பண்ணாங்க.
இந்த படம் நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் பிரிட்டனில் தான் நடந்தது. அதாவது ஸ்டான்லி குப்ரிக்கு நியூயார்க் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால பிரிட்டன்லேயே செட் போட்டு நியூயார்க் மாதிரி எடுத்தார். இது அந்த டைமில் பார்த்து நிறைய பேர் மிரண்டு போயிட்டாங்க, இவர் நியூயார்க்கில் தான் எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ட் டைரக்டரை நியூயார்க்கு அமிச்சிட்டு நியூயார்க்கில் இருக்கிற தெருவோட அளவெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி இதே மாதிரி ஒரு செட் அமைச்சார் ஸ்டான்லி குப்ரிக். இந்த படத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும். அதில் ஸ்டான்லி குப்ரிக் பொண்ணும் ஸ்டான்லி குப்ரிக்கோட பேரனும் இருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது ஸ்டான்லி குப்ரிக் படம். ஸ்டான்லி குப்ரிக் இந்த படத்தை இயக்கம் மட்டும்தான் பண்ணார். எடிட்டிங், மியூசிக்கு, மற்றது எல்லாமே ஸ்டான்லி குப்ரிக்கோட நாலேஜ் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ட் பண்ண கடைசி ஃபிலிம் எதுனா ஐஸ் ஒயிட் ஷர்ட்டு தான். இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ட் பண்ண படம். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க.